ஸ்டூடெண்ட்ஸ், ராமானுஜம்ஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் பிசிக்ஸ் வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ கிளாஸ் 12ஓட செகண்ட் சாப்டர், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எனி ஜெனரல் பாயிண்ட் டியூ டு a டைபோல் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் டைபோல் அசியூம் பண்ணிக்கிறேன். டைபோல்னா என்ன? A pair of equal and opposite charges separated by a small distance 2a. ஓகே, இந்த டைபோல் வந்து பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் பாயிண்ட் ஏல மைனஸ் கியூ இருக்கு, பாயிண்ட் பில பிளஸ் கியூ இருக்கு. ரெண்டும் எந்த டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு? 2a என்ற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கா எலக்ட்ரிக் டைபோலோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல. என்ன டெஃபினிஷன் அது? A pair of equal and opposite charges separated by a small distance என்ன சொல்லுவாங்க? அந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டைபோலோட சென்டரை நான் ஓன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். Say at particular point P ல I need to find a electrostatic potential. இந்த ஓக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் ஆர் வெக்டார்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆங்கிள் தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி சேம் அசியூமிங் ஏபி டிஸ்டன்ஸ் ஆஸ் R1 அண்ட் பி பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன், அசியூமிங் பிபி ஆஸ் R2. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒன்று பண்றேன். இந்த Pல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டிராப் பண்றேன். சே இந்த டிஸ்டன்ஸ் இது எம்னு ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறேன்? R1 மைனஸ் R2. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அல்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபார்முலா W is equal to V into Q0 or V is equal to W by Q0. இங்க V னா என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டெஃபினிஷன் என்னது? ஒர்க் டன் per unit positive discharge. ஓகே, ஏன் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பத்தி சொல்றேன்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன? இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட் பட் நோ டைரக்ஷன். விச் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜ் போடணும், நெகட்டிவ் சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ் போடணும். ஸோ at point P ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போறேன். So V is equal to V1 plus V2. V1 னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, V1 னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் V2 னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ். V ஓட பேசிக் ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught Q by R. V1 என்ன சொன்னேன்? electric potential due to a negative charge. So 1 by 4 pi epsilon naught. Negative charge na negative charge போடணும், positive charge na positive charge போடணும். ஏன்? electric potential வந்து scalar quantity நால. So minus Q divided by A க்கும் P க்கும் இருக்கிற distance என்னது? R1 plus V2 வந்து பாத்தீங்கன்னா 1 by 4 pi epsilon naught. V2 na electric potential due to the positive charge. Q divided by பாசிட்டிவ் சார்ஜுக்கு P க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? R2. இப்போ இதுல இந்த Q by 4 pi epsilon காமனா எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, minus 1 by R1 plus 1 by R2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேர்ஃபுல்லா கவனிங்க. I am going to take LCM. LCM எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? Q divided by 4 pi epsilon naught. R1 க்கு R2 க்கு LCM என்னது? R1 க்கு R2 க்கு LCM R1 R2. அப்போ இங்க வந்து என்ன வரும்? R1 minus R2. இங்க நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அசம்ஷன் பண்ண போறேன். அதாவது R1 minus R2 AB cos theta நான் அசியூம் பண்ண போறேன். AB னா என்னது? 2A. So which is approximately equal to 2A cos theta and R1 R2 approximate R square consider பண்ண போறோம்.
இப்போ கேர்ஃபுல்லா நீங்க நோட் பண்ணுங்க. V is equal to என்ன வரும்? Q by 4 pi epsilon naught into இந்த R1 minus R2 பதிலா என்ன போட போறேன்? 2a cos theta divided by R1 R2 பதிலா என்ன போட போறேன்? R square போட போறேன். ஓகே, இப்போ கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த Qவும் 2aவும் குரூப் பண்ணி என்ன போட போறேன்னா Pன்னு போட போறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் அரைஸ் ஆகும். இந்த P எப்படி சார் போட்டீங்க Q into 2a பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த Pனா என்னது? எலக்ட்ரிக் டைபோல் moment P is equal to Q into 2a. ஓகே, இந்த 1 by 4 pi epsilon K ன்னு போட்டுக்கலாம். Kp cos theta by R square. இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at any general point due to a dipole ஓட ஃபைனல் ஃபார்முலா என்னது? V is equal to Kp cos theta by R square. இதுல ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட், JEE மற்றும் CBSE போர்டு எக்ஸாம்ல MCQs கம்ப்யூட்டன்சி பேஸ்ல இந்த ஸ்பெஷல் கேசஸ் பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस வரும். அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் θ 0 டிகிரி. θ 0 டிகிரினா ஆக்சியல்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் θ எவ்வளோ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஆக்சியல் பாயிண்ட் Kp cos 0 by R square. Cos 0 ஓட வேல்யூ என்னது? 1, which is Kp by R square. Second subdivision θ is equal to 90 degree. அதாவது ஈக்குவட்டோரியல்னு சொல்லுவாங்க. அது ஈக்குவட்டோரியல்னா V equatorial is equal to Kp cos 90 by R square. Cos 90 வேல்யூ என்னது? 0. இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at any general point due to a dipole. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.